எத்தனை லட்சம் கார் இருக்கு, எத்தனை 100 மரங்கள் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் நோய் வருதுதான் ஏன் வராம போகுது? தண்ணி மரம் அவ்வளவு முக்கியம். நீங்க கொஞ்சம் நினைச்சுக்கோங்க. ஒரு கார் உற்பத்தி செய்ய 4 லட்சம் மரங்கள் தேவை, 4 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைன்னு சொல்றாங்க. ஒரு காருக்கு ஒரு 1000 லிட்டர் தண்ணி டேங்க் நம்ம வீட்டுல நம்ம எவ்வளவு பெருசு பாருங்க. 1000 லிட்டர் தான் 1 லட்சம். அப்போ 4 லட்சம் லிட்டர் ஒரு காருக்குன்னா 100 நிறுவனத்தை மட்டும் எடுத்துட்டா கூட ஒரு வருஷத்துக்கு பல லட்சக்கணக்கான கார உற்பத்தி செய்ய வெளிநாடு கொடுக்கலாம். அப்ப எத்தனை லட்சம் கோடி லிட்டர் தண்ணி வீணாவது பாருங்க, எத்தனை கிராமத்தோட தண்ணி தேவைன்னு பாருங்க. நான் காது வேணாம்னு சொல்லல, இது வேணாம் அது வேணாம்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்க. காரை வேணாம்னு சொல்லல, ஆனா ஆடம்பரத்தில் அந்த காரை வச்சுக்கிட்டு அத்தியாவசிய பொருளான உணவை விட்டுமே சொல்றோம். பருப்புக்கு பாகிஸ்தான்ல கொள்ளை வச்சுட்டு வச்ச இந்தியா, தெரியுமா அவங்களுக்கு? பருப்புக்கு நம்ம கிட்ட பருப்பு இல்லாம பாகிஸ்தான்ல வாங்கணும். வெங்காயத்தை விவசாயிகளுக்கு விளைவித்து உதவி பண்ண முடியல இந்த வெங்காயங்களால. வெங்காயத்துக்கு எகிப்துல இருந்து வாங்கணும் தெரியுங்களா? எகிப்துல இருந்து வெங்காயம் இறக்குமதி ஆச்சு. பாலைவன நாடு, மணல் அவனுக்கு மண்ணே கிடையாது. இங்க இருந்த மண்ணை எடுத்து போய் அவன் தார்பாலை விரிச்சு தார்பாலை மேல மண்ணை கொட்டி அதுல விவசாயம் பண்ணி நமக்கு வெங்காயத்தை எடுத்துருவாங்க. நம்ம எப்படி அழிப்பா இருக்கிறது? வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு வீடு மழை நீர் சேகரிப்போம் அரசாங்கம் சொல்றாங்க. வீட்டுல நாங்க சேமிக்கிறோம், நாட்டுல நீங்க எவ்வளவு சேமிக்கிறீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் காட்டுங்க. காமராஜர் காலத்துக்கு அப்புறமா வெட்டப்பட்ட உருவாக்கப்பட்ட குளங்களையும் உருவாக்கப்பட்ட ஏரியங்களை யாராவது செல்ல முடியுமா? ஒரு ஆண்டுக்கு 722 மில்லிமீட்டர் தான் மழை பெய்யுது. ஆனா தமிழ்நாட்டுல நமக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. அதாவது 4000 டிஎம்சி. ஆனா அதுல 1500 டிஎம்சி நாம சேர்க்கிறோம். 2700 கடலை கலக்கிறோம். 1500 சேமிச்சு 2500 கடலை கலக்கிறோம். கடலை கலக்கிறத அதிகமா இருப்பாங்க. 2500 நம்ம சேமிச்சா நாம கர்நாடகா தண்ணி கொடுக்கலாம். என் தாத்தா குழந்தை தண்ணி குடிச்சாரு, என் தாத்தா குளத்தை குடிச்சாரு, எங்க அப்பா குழந்தை தண்ணி குடிச்சாரு. நான் இப்போ டோட்டல்ல வாங்கி குடிச்சிருக்கேன். டோட்டல் பாக்கெட் டோட்டல்ல வாங்கி குடிச்சிருக்கேன். என் பையன் எப்படி தண்ணியை குடிப்பானே தெரியல. தங்கத்தை வாங்கி தண்ணி வாங்கணும், தங்கத்தை கொடுத்து வயிறு கொடுத்து தண்ணி வாங்கணும் தெரியல. அதை விட்டு வாங்கினதுக்கு தண்ணி அவனுக்கு கிடைக்குமான்னு தெரியல. நம்ம அதை பத்தி எதுவுமே சிந்திக்கிறது இல்லை. இங்க தண்ணி கொண்டு போய் பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஒரு பால் வச்சுக்கோங்க, ஒரு நாட்டு மாட்டு பால் நம்ம தாய்ப்பாலுக்கு நிகரான சக்தி கொண்டது நாட்டு மாட்டு பால். ஆனா இப்ப நாட்டுல நாட்டு மழை கிடையாது, அந்த அளவுக்கு கழிச்சுட்டாங்க. ஒரு உயிர் போல் நடந்துருக்கு. இந்த ஜெர்சி மாடுன்ற ஒரு மாட்டை உயிரை வச்சு அதுல தோல் நோய் சர்க்கரை நோய் எல்லாத்தையும் பரப்பிட்டு வராங்க. இந்த சர்க்கரை நோயில இன்சுலின் மருந்து போடுறோம். இன்சுலின் மருந்து ஊசி மருந்து வித்ததுல மட்டுமே 375 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு போயிருக்கோம் அமெரிக்காக்காரன். இது எதுவும் நமக்கு கவலை இல்லை. இதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை, தெரிஞ்சுக்கிறது இல்லை. இதை பத்தி நம்ம யோசிக்கிறது கிடையாது. நமக்கு தேவை அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். தயவு செய்து நம்ம விழிப்புணர்வு இல்லை. ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி சொல்றாங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர்கள். உரிமைகளை சில ரொட்டி கொண்டு கலத்தால முற்படுகிறது அவமானகரமாக சொல்றாரு. அந்த பேர் உரிமையை ரொட்டி கொண்டு நான் சொல்றது ஓட்டு தங்கத்தை வளர்ந்து கைப்பிக்கு விற்பானா சொல்றாரு பேரறிஞர் அண்ணா. தயவு செய்து இந்த தவறு செய்யாதீங்க. ஏன் தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. காரணம் ஏன்னா இப்ப நம்ம போய் அவங்க அரசியல்வாதி கிட்ட நீ நோட்டை போட்டியாடான்னு கேட்டா, நீ நோட்டை வாங்காம ஓட்ட போட்டியாடான்னு அவன் நம்ம திருப்பி கேட்கறான். நம்ம கேள்வி கொடுக்கிற உரிமையும் எடுத்துறோம். நம்ம இந்த அநீதி நடந்துட்டா எப்படி நம்ம எதிர்த்து போராட முடியும்? இதெல்லாம் தப்பு நம்ம கையா வச்சுக்கிறதா? அநீதியை பெற்று உனக்கு துரோகம் பண்ணுகிறதா நீயும் என் போனேன்னு சொல்ற சேகுவாரா? அது மாதிரி தொண்டியை நம்ம தப்பு பண்ணாம இருக்கணும். ஒத்துழைப்பு கொடுக்க தைரியமா இருங்க. வலியுறுத்தல வெளியுறுத்த நிறைய புரியுவதா மகராசன நிலையமா உள்ளதால உனது தாய் வாதை அடைகிறாள். உலகவாதிகள் ஒரு தாமதம் உடனே தமிழான் சொல்றான். செய்தியை பறைக்கும் நெருப்பிடம் தூய தமிழக தமிழ் கூட இருப்போம். தீங்கு பகைவன் இவனுக்கு நீங்களும் சென்றவர் உணர்ச்சி மேல்கோடு தரவும். பண்டை பெருமுகை உதயமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னமா இல்லையா? என் திசை வளமையால் ஆண்டமா இல்லையா? எனக்கு நரிகளால் தொல்லையான்னு சொல்றான். கூட்டிய இரும்பு கூட்டில் கதவு திறந்த சிறுத்தைய வெளியவா
எங்கென உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படுகையே நம்பினை பகையனை நள்ளிரு என்று சிக்கும் தலைமையே சிறகை திரி எழு சிங்க இளைஞனே திரும்பும் முகம் திறவிடி இங்கும் நாட்டிற்கு இழு கல்லையாட்சியா கைவிட்டு வந்த கயவர் தன்மையை பொழித்து நம்ம புலன்கள் மறந்து தமிழுக்கு விலங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமம் வைத்தனி வழி வழி வந்த நம் மரத்தனம் எங்கே மொழிப்பற்றெங்கே விழிப்பற்றி எழு. இந்த மாதிரி உணர்ச்சியெல்லாம் பாரதிதாசன் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. நமக்கு இந்த மாதிரி உணர்ச்சியெல்லாம் வரணும். நீ சாக துணிந்து விட்டால் எல்லாமே உனக்கு எளிமையாகும்னு சொல்றாங்க. தயவு பற்றி புரிஞ்சுக்கோங்க. நேரங்களை காரணத்தினால் நான் கடைசியாக மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உலக மற்ற எல்லாரும் உயிர் இருக்கும் போது எதை கொண்டு செல்லுங்கள். நிலம் என்றால் 6 அடிதான், அதற்கு மேலே நெருப்பு இப்பால் சாம்பல் தோன்றி மீதம் செய்தா சொல்லுவாங்க. தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. ஒடுக்கப்படுத்துவர் உங்களுடைய நெருப்பில் ஒரு சிறு பொறியாய் உங்கள் மறுபடியும் அனைவருக்கும் வணக்கம். நன்றி.